ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் தூள் சமையல். இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி இருக்கணுமா, என்ன செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் வீடியோவை நல்லா பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் இட்லி கல் மாதிரி வருது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் இட்லி சூப்பராக இருக்குங்க. அந்த 5020 மாதிரியான இட்லி அரிசியை வாங்கி நல்லா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற போட்டுறணும். அது தண்ணி ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3லேருந்து 4 மணி நேரம் கட்டாயம் ஊறணும். உளுந்து அதே டம்ளரில் 1 டம்ளர், 6க்கு 1 குவியன்னா குவிய போடுங்க, அப்படி இல்லாட்டி மட்டமாக போடுங்க. உளுந்தையும் அரிசியையும் 6 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து 3/4 மணி நேரம் ஊறணுங்க. வெந்தயம் ஒரு சின்ன 4 விரலில் எடுத்து போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த உளுந்து எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள். 3/4 மணி நேரம் ஊறினது நல்லா கழுவிடணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கழுவிட்டு போட்டுட்டு நீங்கள் இப்படி தண்ணியை தெளித்து விட்டு ஒரு 40 நிமிஷன்றதே அதிகங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பக்கத்துலேயே இருந்து உளுந்து ஆட்டணும். அந்த மாதிரி ஆட்டி அரிசியையும் ஆட்டி உப்பு போட்டு நைட்டு கரைச்சி வச்சு அதை காலையில் எடுத்து நல்லா கிண்டிடணுங்க. கிண்டி நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டாலும் சரி, இது மாதிரி எண்ணெய் நெய் தடவி ஊற்றுனாலும் சரி, அப்படியே இட்லி சும்மா ஸ்பாஞ்ச் மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வரும். இதில் நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அரிசி ஆட்டும்போது ஒரு கைப்பிடி அளவு அவலையும் ஊற வச்சு அந்த அவலை அரிசி ஆட்டும்போது கூட போட்டிங்க அப்படின்னா தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த ஹெல்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.